மெரினாவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் காவல்துறையினரால். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீத் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினீத் சரவணன், போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றவங்க கைது செய்யப்படுற காட்சிகளை பார்க்கிறோம். தற்போதைய தகவல் என்ன? கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக காமராஜர் சாலையில் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய வகையில போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காமராஜர் சாலையில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சரியாக காலை 10 மணி அளவில் இந்த தகவல் போலீசாருக்கு கிடைத்தது. காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மெரினா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல் தெரிவித்த அடிப்படையில காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய நினைவிடம் முழுமையாகவே போலீசார் தடுப்புகள் அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தார்கள். ஆனால் இதற்கு முன்பாக தூய்மை பணியாளர்கள் நடத்திய அனைத்து போராட்டங்களுமே ஒரே குழுவாக வந்து ஒரே இடத்தில் அமர்ந்து தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்வார்கள். ஆனால் இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 30 குழுக்களாக தனித்தனியாக 2-3 குழுக்களாக பிரிந்து ஒரு இடத்தில் முதலில் போராட்டம் நடத்தினார்கள். அந்த தூய்மை பணியாளர்களை முழுமையாக போலீசார் கைது செய்த உடனே மறுபகுதியில் மறைந்திருந்த அனைத்து தூய்மை பணியாளர்கள் நேரடியாக வந்து சாலையில் அமர்ந்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட கண்ணீர் மல்கக்கூடிய கோரிக்கைகளின் அடிப்படையில் தான் தங்களுடைய போராட்டங்களை தூய்மை பணியாளர்கள் நடத்தி வருகிறார்கள். காமராஜர் சாலையை பொறுத்தவரை இந்த சாலை முழுமையாகவே தலைமைச் செயலகம் செல்லக்கூடிய அரசு அதிகாரிகள், அதே போல அமைச்சர்கள், நீதிமன்றம் செல்லக்கூடிய நீதிபதிகள் என அனைத்து தரப்பினருமே பயன்படுத்தக்கூடிய பிரதான சாலை, அதே போல வட சென்னைக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை என்பதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில ஒருபுறம் போலீசார் அவர்களை கைது செய்து வாகனத்தில் அப்புறப்படுத்தினாலும் சில தூய்மை பணியாளர்கள் பேருந்தில் இருந்து இறங்கி மறுபுறம் அமர்ந்து தங்களுடைய எதிர்ப்புகளை காண்பித்து வருகிறார்கள். கையில் பதாகைகளுடன் வந்த தூய்மை பணியாளர்கள் முதலில் பதாகைகளை அனைத்துமே போலீசார் அவர்களிடம் பிடிக்கிறார்கள். பிடுங்கிய பிறகாக சாலையில் எதிர்பாராதமாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தை நடத்தினார்கள். கிட்டத்தட்ட முதலில் 30 பேர் கைது செய்த பிறகாக பேருந்து நிலையம், அதாவது காமராஜர் சாலை அண்ணா சதுக்கம் பேருந்து நிலையத்தில் ஒரு 30 தூய்மை பணியாளர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் தற்போது சாலையில் அமர்ந்து தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்கிறார்கள். ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி அவர்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட 130 நாட்களுக்கு மேலே கடந்து செல்கிறது. இவர்களுடைய 2 கோரிக்கை தான் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதாவது தனியார் மயமாதலை கண்டிக்கக்கூடிய வகையிலும் தங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தங்களுடைய போராட்டங்களை தீவிரமாக பல கட்டங்களாக பல்வேறு இடங்களிலும் முன்னெடுத்து வருகிறார்கள். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் போராட்டம் நடத்த அனுமதி கொடுத்திருந்தார்கள். சென்னை மாநகரில் எங்கு வேண்டுமானாலும் இவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. அம்பத்தூர் மண்டலத்தில் ஒரு தனியார் அரங்கில் சமுதாய நலக்கூடத்தில் 4 பேர், ஒரு நாளைக்கு 4 பேர் என்ற விதத்தின் அடிப்படையில் தங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திக் கொள்ளலாம். 4 பேருக்கு பிறகு 4 பேர் சுழற்சி முறையில் தங்களுடைய போராட்டத்தை நடத்திக் கொள்ளலாம் என்று நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருந்தது. அதற்கு பிறகுதான் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் இந்த இவருடைய வழக்கு விசாரணைக்கு வந்த போது பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதாக சென்னை மாநகராட்சியுடைய தூய்மை பணியாளர் தரப்பிலிருந்து கூறப்பட்டது. ஆனால் அரசு தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை. அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி நீதிமன்ற தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருந்தது. பேச்சுவார்த்தை தற்போது நடைபெறவில்லை என்று அரசு தரப்பிலிருந்து வாதிடப்பட்டது. இதற்கு பிறகு வரக்கூடிய திங்கட்கிழமை இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைத்திருக்கக்கூடிய நீதிபதி ரமேஷ் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய போராட்டங்களை கண்ணியமாக நடத்த வேண்டும், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில போராட்டங்களை நடத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டதாக அவர்கள் தூய்மை பணியாளர்களுடைய வழக்கறிஞர் குறிப்பிட்டிருந்தார்கள். இருப்பினும் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யக்கூடிய வகையில் தான் தற்பொழுது காமராஜர் சாலையில் அமர்ந்து 2 குழுக்களாக பிரிந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போக்குவரத்து பாதிப்பின் போது அரசு பேருந்துகள், அதே போல மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சில ஆட்டோக்கள், கார்களும் உட்பட பல்வேறு நோயாளிகளும் பாதிக்கப்படுவதாக போலீசார் தரப்பில் இருந்து கூறப்படுகிறது. இருப்பினும் அவர்களை இங்கிருந்து முழுமையாக அப்புறப்படுத்தக்கூடிய வகையில போலீசார் தங்களுடைய நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். எவ்வளவு போலீசார் முயன்றும் சில நபர்களை தர என்று இழுத்து சொல்லக்கூடிய காட்சிகளை கூட நம்மால் காண முடிகிறது. கண்ணீர் மல்க 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் தூய்மை பணியாளர்கள் கடந்து தங்களுடைய எதிர்ப்புகளை இந்த போராட்டத்தின் வாயிலாக பதிவு செய்து வருகிறார்கள்.
போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் காவல்துறையினரால கைது செய்யப்படுறாங்க. பல்வேறு தகவல்களை சொன்னீங்க வினீஷ் சரவணன். இதற்கு முன்னாடி அரசு தரப்பிலிருந்து பேசின துணை மேயர் என்ன குறிப்பிட்டாருன்னா, போராடுறது தவறில்லை, அது மட்டும் இல்லாம அவங்களோட கோரிக்கைகளை அவங்க மனுவா கொடுத்து சரியான அணுகுமுறையை கையாளணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்துச்சு. போராட்டக்காரர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கைகள் மனுக்கள் எதுவுமே சமர்ப்பிக்கப்படவில்லையா? என்ன தகவல்? இவர்களுடைய போராட்டங்களை பொறுத்தவரை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்னதாகவே கிட்டத்தட்ட ஜூலை மாதமே இவர்கள் தங்களுடைய ஸ்ரீகநகர் மற்றும் ராயபுரம் மண்டலங்களில் தங்களுடைய போராட்டங்களை அந்த மண்டல அலுவலகம் முன்பாக நடத்தியிருந்தார்கள். அதில் அரசு தரப்பிலிருந்து எந்த விதமான பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. சென்னை மாநகராட்சி இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அதற்கு பிறகாக எதிர்பாராத விதமாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிப்பன் மாளிகை முன்பாக கூடியிருந்தார்கள். ரிப்பன் மாளிகை முன்பாக கூடும்பொழுது ஒரு கிட்டத்தட்ட அதில் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலை ஒரு 10 மணி அளவில் பேச்சுவார்த்தை, மதியம் இரவு என அவருடைய பேச்சுவார்த்தை பல கட்டங்களாக நீண்டிருந்தாலும் இவருடைய கோரிக்கைக்கு அரசு தரப்பிலிருந்தும் செவிசாய்க்காமல் இருந்ததால் இவருடைய போராட்டம் அங்கிருந்து உடனடியாக இவர்கள் அப்புறப்படுத்தினார்கள். பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இதில் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பது ஒரு தவறான விஷயம்தான். பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள், இவருடைய கோரிக்கை மனுவாக கொடுத்திருந்தார்கள். ஆனால் அரசு தரப்பிலிருந்தும் அதற்கு உரிய இவர்கள் எதிர்பார்த்த பதில் கிடைக்காத பட்சத்தில் தான் இவருடைய போராட்டங்களை பல கட்டங்களாக பல்வேறு இடங்களில் முன்னெடுத்திருந்தார்கள். எங்களுக்கு நிரந்தரமாக போராட்டம் நடத்துவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று நீதிமன்றத்தில் நாடியிருந்தார்கள். நீதிமன்றமும் சென்னை மாநகருக்குள் எந்த விதமான இடத்திலும் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. இதற்கு முன்பாக வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்த அனுமதி கேட்டிருந்தார்கள். சிவானந்த சாலையில் நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருந்தார்கள். ஆர்ஆர் மைதானம் முன்பாக அனுமதி கேட்டிருந்தார்கள். ஆர்ஆர் மைதானத்தில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அதற்கு பிறகாக அங்கும் இடம் கொடுக்கவில்லை, அனுமதி தரவில்லை. அம்பத்தூர் மண்டலத்தில் அனுமதி கொடுத்திருந்தார்கள். இவர்கள் தரப்பிலிருந்து நீதிமன்றத்தை நாடியிருப்பதால் பேச்சுவார்த்தைக்கு நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. நீதிமன்றம் வழக்கு விசாரணை சென்றிருப்பதால் அங்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழ்நிலைகளை நீதிமன்றத்துக்கு முன்பாக செல்லக்கூடிய நிலையில் அதற்கு நீதிமன்றம் சூழ்நிலைகள் நாடுவதற்கு முன்பாக அரசு தரப்பிலிருந்து அழைத்து பேசினார்கள். சென்னை மாநகர தரப்பிலிருந்தும் மேயர் பிரியா, அதே போல ஆணையர் குமரகுருபரன், அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் சேகர்பாபு உட்பட பல்வேறு நபர்களும் இவர்களை அழைத்து நேரடியாக பேசியிருந்தார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால் 5-6 மண்டலத்தில் தூய்மை பணியை தற்பொழுது பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ராம்கி நிறுவனத்திலிருந்து வாங்க வேண்டும். இதற்கு முன்பாக உர்பேசர் நிறுவனம் அங்கு பணியை மேற்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மீண்டும் அளிக்க வேண்டும், அல்லதென்றால் மாநகராட்சி அந்த தூய்மை பணியை எடுத்து நடத்த வேண்டும். தற்பொழுது செய்யக்கூடிய நிறுவனத்தில் நாங்கள் பணிக்கு கொடுத்தால் எங்களுக்கு வரக்கூடிய ஊதியம் குறைவாக வரும், அதே போல பணி நிரந்தரம் என்பது இருக்காது, பண ஓய்வூதிய பலன்கள் இருக்காது உட்பட பல்வேறு கோரிக்கைகள் தான் சுட்டிக்காட்டி அவர்கள் மனுவாக கொடுத்திருந்தார்கள். எத்தனை விதமான பேச்சுவார்த்தை நடத்தியும் 3 கட்ட 4 கட்ட என பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் அனைத்து பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்ததுக்கு பிறகாக தான் இவர்கள் நிரந்தரமாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும், அதற்கு நீதிமன்ற அனுமதி தர வேண்டும் என நீதிமன்றத்தில் நாடியிருந்தார்கள். நீதிமன்றம் கிட்டத்தட்ட ஒரு 7 முறை 8 முறை இந்த வழக்கு விசாரணை வந்த நிலையில வரக்கூடிய திங்கட்கிழமை இறுதி விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் தூய்மை தரப்பிலிருந்து வழக்கறிஞர் கூறுகிறார்கள். திங்கட்கிழமை வரக்கூடிய விசாரணைக்கு வரக்கூடிய வழக்கின் அடிப்படையில் தான் இவர்கள் அடுத்த கட்டமாக எந்த நடவடிக்கை செல்வார்கள், மீண்டும் அரசை நாடி பேச்சுவார்த்தைக்கு முயல்வார்கள் என்பதெல்லாம் பிறகுதான் தெரிய வரும். தற்பொழுது இவர்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யக்கூடிய வகையில் தான் இன்றைய தினம் காமராஜர் சாலையில் 2 குழுவாக பிரிந்து தங்களுடைய போராட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். குழுக்களாக பிரிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் காவல்துறையினரால். தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வினீஷ் சரவணன்.